சிவில் கேஸ் அந்த இடத்துல அது போது பத்தா, அதனால நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த தாசில்தார் கையை வச்சுட்டாரு. தாசில்தாரை எப்படி கவனிக்கணுமோ அதை நம்ம அந்த மாதிரி கவனிச்சுக்கலாம். தாசில்தார் இன்னைக்கு உடம்பு வரல. தாசில்தார் நேற்று பேசுற மாதிரி இன்னைக்கு பேசல. அந்த சாப்டரை நான் என்ன செஞ்சேன்னா ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு தான் நான் வழிமுறை சொல்லியிருக்கேன். அதை இடிக்கிறதுக்கு அந்த 5 அடி இடமும் சுவிசேஷமுத்து அவர் பேர்ல தான் இருக்குது. அந்த 5 அடி இடத்துக்கும் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், பத்திரம் போட்டு அதில் பென்சிங் கட்டுற வேலையை நாளைக்கோ நாளை மறுநாளோ பண்ண போறோம். அப்ப அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும் முடிவுக்கு. கண்டிப்பா இது நிரந்தர தீர்வு இதுதான். அந்த இடத்த நம்ம பேருக்கு மாத்தி அதை ஆளுநருக்கு கொடுத்தோம்னா அது பொதுப்பாதையா ஆயிரும். பொதுப்பாதைக்கு அவர் உடன்பட்டு வருவாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளே நம்ம கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர சொல்றாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசி எஸ்பியை அங்க வர சொல்றாங்க சேம்பருக்கு நாளைக்கு. எங்கன்னா அங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எஸ்பி ஆஃபீஸ்க்கு அங்க உட்காந்து உங்க மக்கள்ல 10 பேரும் நிர்வாகிகள் ஒரு 5 பேரும் வாங்க உட்காந்து பேசும். அவரை எங்க டிபார்ட்மெண்ட் சைடு, அவர் காவல் உதவி ஆய்வாளர் என்பதால எங்க டிபார்ட்மெண்ட் சைடு அவரை கூட்டு வச்சு நாங்க என்ன பேசணுமோ பேசி பேச்சுவார்த்தை பண்ணி அவரையே அந்த இடத்த அகற்ற நாங்க வைக்கிறோம். 90% இவங்களால முடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை 90% இவங்களுக்கு அந்த 10% ஃபெயிலியர் ஆகி அவர் நான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேன், எனக்கு என் இடம் தான் முக்கியம், அந்த 5 அடி இடத்துல தான் நான் உயிரை விடுவேன் அவர் சொன்னார், நான் உதவி காவலர் கண்ணன் சொன்னார்னா மறு செகண்ட் நாம அந்த இடத்துல பென்சிங்க போட்டு இதே உதவி காவல் உதவி ஆய்வாளர் வீட்டை விட்டு வெளியேறாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணி இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கலைஞ்சு போவோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம அங்க என்ன பண்ணுவோம்னா கலெக்டர் ஆஃபீஸ் போய் எஸ்பி உட்கார் மரியாதை மரியாதை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம எஸ்பி யாரும் என்ன செய்யல, கூப்பிட்டு வச்சு இந்த மக்களை கூப்பிட்டு வச்சு நேர்ல வாங்க நம்ம சாம்பர்ல உட்கார வச்சு பேசணும் அப்படி சொல்லி யாரையும் கூப்பிடல. இன்னைக்கு அவரா இறங்கி வந்து கூப்பிடுறாரு. ஆனா டிபார்ட்மெண்ட் நினைச்சா நம்மளுக்கு பண்ணி தர முடியும். ஏன்னா இதுல நமக்கு பாதிக்கப்பட்டது யாராலன்னா டிபார்ட்மெண்டால தான். அந்த நபர் அவங்களால தான் பண்ண முடியும். ஸோ நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த தாசில்தார் ஆஃபீஸ்ல உட்காரதே வேஸ்ட். ஒருவேளை இதுக்கு அப்புறமா எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா அடுத்து எவச்சாலும் அவனை கொண்டு வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல போதும். அடுத்து என்ன பண்றாங்க What?